இப்பொழுது அந்த இயேசுவுக்கு நேராக நாம் சிந்தையை நாம் திருப்புவோம். நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோமா? ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால ஒரு விசையை கழுவி சுத்திகரிங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று வாசிக்கிறோமே, அந்த பொய் உதடோட வச்சு ஆண்டவரை எப்படி நாம துதிக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால என்ன ஒரு விசை கழுவி சுத்திகரிக்கப்பான்னு சொல்லி சொல்லலாமா? நம்முடைய உச்சத்தலை முதல் உள்ள கால் வரை இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாமா? நாம் ஒரு பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு பிற்பாடு நாம் ஆண்டவருக்கு துதியை நாம் ஏறெடுக்க போகிறோம். என்னுடைய கண்களினால செய்த பாவங்கள், என்னுடைய இருதயத்தினால செய்த பாவங்கள், என்னுடைய சிந்தனைகளினால செய்த பாவங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மன்னிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாமா? உம்மை விட்டு தூரம் போனேனப்பா ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரம் போனேன் ஆண்டவரே, மன்னிங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? ஆண்டவரே மன்னிங்க. அன்றைக்கு இந்த கெட்ட குமாரன், அன்றைக்கு இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூரம் போனான் அல்லவா? அதே போல நாம் தூரம் போனோம் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மையே அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரம் போனேன், உம்மை விட்டு நான் தூரம் போனப்பா. என்னுடைய கண்களின் இச்சைகளினால எப்படி அன்றைக்கு சிம்சோன் தன்னுடைய எப்படி அன்றைக்கு சிம்சோன் தன்னுடைய கண்களின் இச்சைகளினாலே தனக்கு இருந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் ரட்சிப்பையும் இழந்தானோ, அதே போல ஒரு சிலர் இந்த இடத்துல உன்னுடைய கண்களின் இச்சைகளினாலே ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தையும் சங்கரபாலா திரிபிரி கரபாலா ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன்னைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தையும் வரங்களையும் வல்லமையும் தரிசனத்தையும் நீ இழந்து போய் இந்த இடத்துல நீ கடந்து வந்திருக்கிறாய் அல்லவா? உன்னைத்தான் எச்சரிக்கிறார் ஆண்டவர். சிம்சோன் ஆமென் தன் கண்களின் இச்சைகளினாலே விழுந்தான் அல்லவா? அவனுக்கு இருந்த வல்லமையை இழந்தான் அல்லவா? அதே போல இழந்து போய் இந்த இடத்துல நீ கடந்து வந்திருக்கிறாயே, உன்னைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆவியானவர் இன்றைக்கே ஆண்டவர் உனக்கு மறுபடியும் அந்த வல்லமையை தருகிறார். உன்னையே அர்ப்பணி ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, என்னுடைய கண்களின் இச்சைகளினால நான் விழுந்து போனேன், உம்மை விட்டு நான் தூரம் போனேன் ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று உன் வாய்களை திறந்து கேட்பாயா? கேட்கும் பொழுது ஹிஷாரபாலா திரிபிரி கரபாலா சங்கரபாலா திரிபிரி கரமா அதே அபிஷேகம் ஆமென் சிம்சோனுக்குள்ள கடந்து வந்த ஆமென் வல்லமையான அந்த அபிஷேகம் இப்பொழுதே உனக்கு நேராக கடந்து வருகிறது. இழந்து போன அந்த அபிஷேகமும் அந்த வல்லமையையும் ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு தந்து உன்னை அனுப்புகிறார். ஆமென். ஜீசஸ், நீ பெற்றுக்கொள். உன்னை தாழ்த்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணி. ஆண்டவரே, என்ன மன்னிங்க, உன்னுடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரிடத்துல வாயை திறந்து கேள். நீ கேட்கும் பொழுதே இப்பொழுதே அவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்துல காணப்பட்ட அசுத்தங்கள், பாவ கரைகள் இப்பொழுதே அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிச்சார பல விரிவி ரிகரமா சங்கர பல விரிவி ரிகரபாலா ஆமென். ஜீசஸ் இப்பொழுதே கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய சுத்தமான ஜலம் ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஜீசஸ் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென் அப்பா, நம் மத்தியில் இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள பொழுது அந்த ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தை நீ பெற்றுக்கொள். எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாம். ஆண்டவரே, என் உச்ச தலை முதல் உள்ள கால் வரை இருக்கிற பாவங்களை நீங்க மன்னிங்க. என்னுடைய தரிசனத்தை நான் இழந்து போனேன், என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்து போனேன் ஆண்டவரே, நீங்க மன்னிங்க. என்னுடைய பாவத்தினால, என்னுடைய இச்சைகளினால, என்னுடைய கெட்ட வார்த்தைகளினால, என்னுடைய தூஷணமான வார்த்தைகளினால என்னுடைய அபிஷேகத்தை இழந்த இடத்துல நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய தரிசனத்தை இழந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே மன்னிங்க. என்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாமா? பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ? பாவினானையா தேவாயிரக்கம் நாம் கேட்கும் பொழுதே அவருடைய இரக்கம் நம் மீது கடந்து வருகிறது. எல்லாரும் ஆயத்திலிருந்து சொல்லலாமா? நாம் பாவம் செய்தேனப்பா, துரோகம் செய்தேன் ஷரபாலா திரிபிரி கரபாலா. நாம் கேட்கும் பொழுதே அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம், அந்த முடிவில்லாத இரக்கம், அந்த முடிவில்லாத கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இப்பொழுதே இரக்கம் செய்ய மாட்டீரோ? சுத்தம்
அவர் உனக்கு உண்டு. அவர் மார்போடு அணைக்கக்கூடிய தேவன். உன் கவலைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய தேவன். உன் கவலையை யாருக்கும் சொல்லலாம் சொல்லி மனக்கவலையோடு கிடந்திருப்பாய் அல்லவா? அந்த கவலையை தீர்க்கக்கூடிய தேவன் உனக்கு பேச்சுவது போல் என் இயேசு பேச்சுவார். ஒரு தாய் பேச்சுவது போல் என் இயேசு பேச்சுவார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை சேர்த்து சொல்லலாமா? ஹalleluya, 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 ஹalleluya. ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒரு நாளும் விலகாத தேவன். உனக்கு உண்டு. நீ கவலைப்படாதே, நீ பயப்படாதே. உன்னை விட்டு விலகாத தேவன், ஒரு நாளும் கலங்காத தேவன். உன்னை கரம் பிடித்த தேவன் உனக்கு உண்டு. ஒரு தாய் பேச்சுவது போல் என் இயேசு பேச்சுவார். ஒரு தாய் பேச்சுவது போல் என் இயேசு பேச்சுவார். ஒரு தாய் பேச்சுவது போல் என் இயேசு பேச்சுவார். ஏனப்பா, ஒரு தாய் பேச்சுவது போல ஆண்டவர் உன்னை பேச்சுகிற தேவன் உனக்கு ஒருவர் உண்டு. ஒருவேளை உடைய கவலைகளை யாரிடத்துல நான் சொல்லுவது? மனிதனிடத்தில் சொல்லி சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே, பயனும் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல கலக்கத்தோடு கடந்து வந்திருக்கிறாய் அல்லவா? உடைய இருதயங்களின் காயங்களை கட்டக்கூடிய ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல மெய்ப்பர். அந்த மெய்ப்பர் உன்னை தம்முடைய தோள்களின் மீது சுமந்து செல்லக்கூடியவர். ஆமென் ஜீசஸ். அவருடைய காயங்களை கட்டக்கூடிய தேவன் அவர் உனக்கு உண்டு. அவர் ஒரு தாயை போல தேற்றக்கூடிய தேவன். ஆமென் ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அந்த நல்ல மெய்ப்பர் உன்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுவார். நீ கலங்காதே மகளே, நீ திகையாதே மகளே. ஒருவேளை